நாம் இருக்கிறோமா அல்லது உலகத்தோடு இருக்கிறோமா? என்னோடு இராதவனும் விரோதி, என்னோடு இருந்தும் ஆத்துமாக்களை சேர்க்காதவன் விரோதி. இந்த சத்தியம் புரியுதா? பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க. சத்தியம் புரியுதா? நீ தேவனுக்கு சிநேகிதனா இருக்கதான் கர்த்தர் விரும்புறார். ஆனா விரோதியா இருக்க நீ விரும்பாத. மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது மாம்சம் நம்ம கடைசியில் என்ன கொண்டு போய் அடிக்கணும்? பாவத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். பாவத்தின் சம்பளம் மரணத்திலே கொண்டு போய் நிறுத்திவிடும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. மாம்சம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராம கல்யாணம், திருவிழா, சொல்லுங்க, காது குத்து, வீடு பால் காய்ப்பு, ஹாப்பி பர்த்டே இப்படியெல்லாம் வரும். ஆனா ஆவியானவர் சொல்லுவாரு, மகளே மகனே, நான் உன்னை உலகத்துல வேறு பிரிச்சிருக்கிற, நீ என் பிள்ளை, நீ சாட்சியா நில்லு, நீ என் சமூகத்துக்கு நில்லு, நீ என் சமூகத்துல ஜெபி. அத்தனை மாமிசத்துல இருக்கிற பிள்ளைகளை ஆத்துமாக்களை உன் மூலமா ரட்சிக்க போற, ஆனா நீ என் சமூகத்துல காத்துருன்னு சொல்லுகிறாரே, அதுக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். நீ சண்டை போட்டு வா, உன் முகத்தை பாரு, ஜெபம் பண்ணி பாரு, உன் முகத்தையும் பாரு. நீ சண்டை போட்டு வா, உன் முகத்தையும் கண்ணாடில பாரு. நீ நல்ல தேவ சமூகத்தை, தேசத்துக்கு, ஆத்துமாக்களுக்காக, ஊழியக்காக, மிஷனரிகளுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக, தேசத்துல ஆளுகிற தலைவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணி பாரு, உன் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். சண்டை போட்டு உன் கண்ணாடி பாரு, உனக்கே பிடிக்காது உன் முகம். அல்லேலூயா சொல்லுங்க. சேவான் கல் எறிந்து சாக போற நிலைமை, பிதாவே மன்னியும், அங்க நின்று ஒருத்தவன் தான் சவுல். அந்த சவுல் தான் கர்த்தர் பவுலாக மாற்றினார். அந்த பவுல் தான் புறஜாதி மக்களாகிய நாம ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு அப்போஸ்தலனாக கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க, அந்த தப்பை மன்னிக்கிறவன் தாங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. தப்புக்கு பழி வாங்குறவன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. ரட்சிப்பு மன்னிக்க சொல்லுமே ஒழிய பழி வாங்க சொல்லாது. எங்க இருக்கிற? மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறியா? மன்னிக்க முடியுதா? நேசிக்க முடியுதா? எத்தனை காலத்துக்கு நீங்க தேவனுக்கு விரோதியா இருந்த ஆத்தும ஆதாயம் செய்யாம இருக்க போறீங்க? மாம்சத்துக்கு உட்பட்டு நடக்கும் போது நீ தேவனுக்கு விரோதி. அல்லது ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருந்து நீ ஆத்துமாக்களை சபைக்குள்ள சேர்க்கல, நீ விரோதி. எத்தனை ஆண்டுகளா சபையில இருந்து நீ தேவனுக்கு விரோதியா இருக்க விரும்புறியா? அல்லது ரட்சிக்கப்பட்ட நான் ஒரு நாளும் இனி ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லாம இருக்க மாட்டேன், அநேக ஆத்துமாக்களுக்கா கண்ணீர் வடிப்பேன். நீங்க அழுது வீட்டுல ஜெபம் பண்ணி பாருங்களேன். நீ ஜெபம் வீட்டுல இல்ல, பைபிள் வாசிக்கிறது இல்லை அப்படின்னா உன்னையும் உலகத்தானும் கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி தெரிவிங்க. ஆனா நல்லா ஜெபம் பண்ணி பைபிளை வாசிச்சுட்டு நீ கர்த்தர் சமூகத்துல இருந்துட்டுனா 10 பேர்ல 1000 பேர், கோடி பேர் போனா கூட உன்னை மாத்திரம் கர்த்தர் தனித்து காண்பிப்பார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தரின் வல்லமை, அதுதான் தேவனின் மகிமை, அதுதான் தேவன் கொடுக்கிற அனாயிண்டிங்.